Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 1,10,000 ரூபாய் இந்த PC build கஸ்டமரோட பிரைசிங். சோ நம்ம சொல்லக்கூடிய பிரைசிங் எல்லாமே பாத்தீங்க அப்படினா சும்மா வியூஸ் வரணும்ன்றதுக்காண்டி சும்மா சொல்ற பிரைசிங்லாம் கிடையாது. எல்லாமே இன்னைக்கு டேட்ல உள்ள கஸ்டமர் கைக்கு போய் ரிசீவ் பண்ற வரைக்கும் உள்ள ஃபுல் பிரைசிங். So including GST, including delivery, including assembly, including software installation, customer ஆன் பண்ணனும்னா ஒர்க் பண்ற மட்டும் தான். So இதான் NR இன்ஃபோடெக்கோட மிகப்பெரிய கான்செப்ட். So இன்னைக்கு கஸ்டமரே தேர்ந்தெடுத்த ஒரு காம்போனன்ட்ஸ். ஸோ 12th ஜென்ரேஷன்ல i7 ப்ராசஸர். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா வேணும் 4Kல நான் வீடியோ எடிட்டிங் பண்ணணும், வீடியோ பிளேவும் பண்ணணும். ஸோ அவரோட ரெஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாடலை சூஸ் பண்ணியிருக்கோம் இன் பட்ஜெட்ல. ஸோ இதை பிசி பில்டர் நம்ம ஃபுல்லாக பில்ட் பண்ணி கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸையும் சேர்த்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிசி பில்ட் பண்ண நினைக்கிறீங்களா, உங்களோட ரெக்யர்மெண்ட் உங்கள் பட்ஜெட் கரெக்டான காம்பனன்ட்ஸை ப்ராப்பர் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வித் இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லோட உங்களுக்கு எந்த விதமான வேலைகள் இல்லாமல் நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக செலக்ட் பண்ணி கொடுக்குறதா எங்கள் NR இன்ஃபோடெக்கோட ஸ்பெஷல் கான்செப்ட். ஸோ இந்த பிசி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சேலத்துக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2-3 பிசி பில்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நீங்கள் மற்ற இடத்த பர்ச்சேஸ் பண்ணுறோம் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ள வித்தியாசம் பிரைசிங் 100% பியூர் பெர்ஃபெக்ட் பிரைசிங்கா இருக்கும். ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில் வந்துடும். 100% பியூர் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ். ஸோ பேசிக் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது ஒரு பயாஸ் அப்டேஷனாக இருந்தாலும் சரி, ஸோ பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் சரி, ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸோ பிசி பில்டோட அந்த குவாலிட்டி அப்படின்றத தனியாக கஸ்டமருக்கு காமிச்சிருப்போம். அது நம்மளோட பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு தெரியாது, பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிசி பில்ட் எவ்வளோ பேர் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க அவ்வளோ பேத்துக்கும் கிளியராக தெரியும். ஸோ இதான் NR இன்ஃபோடெக்கோட மிகப்பெரிய கான்செப்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பிசியை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி காம்பனன்ட்ஸ் என்னென்னு சூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்ஸ் கார்டு. உடனே கிராஃபிக்ஸ் கார்டுன்னு எடுத்த உடனே ஏன்னா கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி. ஸோ தெரிந்தது உலகளவு, அதாவது தெரிந்தது கையளவு, தெரியாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் சும்மா 4-5 தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கடல் அளவு. விண்டோஸை தயாரிச்சதே அந்த பில்கேட்ஸாக இருந்தாலும், ஆனால் அந்த பில்கேட்ஸே வந்து விண்டோஸில் சில எரர்ஸை சந்திக்கிறப்ப அவர் கொஞ்சம் திணறி தான் ஆகணும். ஸோ இதுதான் கம்ப்யூட்டரோட ஒரு தியரட்டிக்கலி, ஸோ அதாவது ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டும் தொட்ட உடனே கிராஃபிக்ஸ் கார்டா அப்போ நீ உருட்டு டெக் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு கிடையாதுங்க. நீங்க நார்மலா பிசி பில் பண்ண போறீங்க, சும்மா 20,000 பண்ண போறீங்க, 25,000 பண்ண போறீங்கன்னா அதுல கிராஃபிக்ஸ் கார்டை கண்டிப்பா வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் ஒரு 710, 730 இந்த மாதிரி தான் கிராஃபிக்ஸ் கார்டு வைக்க முடியும். இதுவே நீங்க ஹையர் அண்ட் பிசி பில் பண்ண போறீங்கன்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்க வாங்கக்கூடிய ப்ராசஸரோட நீங்க வாங்கக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமான காஸ்ட்டுக்கு வாங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன போர்டு சூஸ் பண்ணணும், என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணணும், என்ன கேபினெட் சூஸ் பண்ணணும், என்ன எஸ்எம்பிஎஸ் சூஸ் பண்ணணும், இவ்வளவு இருக்கு. ஸோ நீங்க RTX சீரியஸ்ல 3050, 3060, 3070, 3090, ஸோ இந்த மாதிரி ஹையர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டுலாம் 35,000, 40,000, 50,000, 60,000, 80,000, 1 லட்சத்துக்குலாம் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு சப்போர்ட்டடா தான் நம்ம எல்லா கம்பெனிக்கும் சூஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து பிராக்டிக்கலா உள்ள ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நம்ம கஸ்டமருக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஆசூஸோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டியூல் பேரிங் ஃபேனோட, அதாவது டியூல் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் ஃபேன் தான் பெரிய ஃபேனா இருக்கும். RTX 3050 பாத்தீங்க அப்படின்னா கம்மியான டிடிபி வாட்ஸ் உள்ளதுதான். ஸோ அதனால இதுக்கு 2 ஃபேன்லாம் தேவையில்லை. ஸோ படம் காமிக்க தான் 2 ஃபேன் போட்டிருப்பாங்க. நார்மலா சின்ன ஃபேன் 2 ஃபேன் வைக்கிறதுக்கு இல்லை பெரிய ஃபேன் ஒன்னா இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஸோ பவர் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும். இதெல்லாம் வேற லெவல் ரிசல்ட் தந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஏன்னா இன்னைக்குன்னு இல்லை, 2 மாசம் 3 மாசம் முன்னாடியே பாத்தீங்கன்னா லான்ச்சிங் அப்போ இது 34,000 தான் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 33,000, 44,000 பட்ஜெட்டுக்கு ஒரு RTX சீரிஸ்ல PC வெர்ஷன் 4.0ல 8GB VRAM ஓட வரக்கூடிய ஒரு பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இந்த இந்தியன் மார்க்கெட் அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் RTX 3050. ஸோ கஸ்டமருக்கு எத்தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட பிரைசிங் 33,990 ரூபாய். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டை பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர். ஸோ கஸ்டமருக்கு சூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் i7. ஸோ நாங்கள் AMD கொட்டேஷன் கொடுத்தோம். ஆனால் கஸ்டமர் வந்து எனக்கு இன்டெல் தான் வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கோர் 20 த்ரெட்டோட வரக்கூடிய ஒரு ப்ராசஸர். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் கோர்னு சொல்லுவாங்க. ஸோ அது 8 கோர் வந்துடும். ஸோ எஃபிஷியன்சி கோர், அதாவது 12th ஜென்ரேஷனோட மிகப்பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கோர் அண்ட் DDR5 சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃபிஷியன்சி கோர் எக்ஸ்ட்ரா இதில் 4 கோர் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 4 த்ரெட் வரும். ஸோ நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் கோருக்கு ஒரு 8 கோர் 16 த்ரெட். டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கோர் 20 த்ரெட் ப்ராசஸர், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர். ஸோ இது
ப்ரைஸிங் 28,000 to 29,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராசஸர் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து போர்டு. கஸ்டமருக்கு பட்ஜெட்டும் பக்காவாக இருக்கணும், இன்பில்டாக வைஃபை ப்ளூடூத் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு டீசெண்டான சூப்பரான மதர் போர்டாக கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களுக்காக கஸ்டமர் நம்ம சூஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஆசூஸோட டஃப் கேமிங் B660M ப்ளஸ் வைஃபை D4. ஸோ 12th ஜென்ரேஷனில் இந்த மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மதர் போர்டுன்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் 17,000 ரூபாய் 17,500 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான். கரெக்டான ப்ரைஸிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ பிசி நீங்கள் ஆர்டர் ப்ரைஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு நாளைக்கு ப்ரைஸிங் மாறிட்டே இருக்கும். அப்பப்போ உங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு பட்ஜெட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணி கொட்டேஷன் ரிஜிஸ்டர் பண்ணி டக்குனு ஆர்டர் ப்ரைஸ் பண்ணுங்க. ஸோ கஸ்டமருக்கு இந்த மதர் போர்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட வந்த மதர் போர்டு. ஸோ மதர் போர்டையும் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போர்டு, ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு NVMe. ஸோ ஹைரன் பிசி அப்படின்னால 250 இன்னும் பத்தாது. ஏன்னா 2-3 சாஃப்ட்வேர் சேர்த்துனாலும் C ஃபுல் ஆயிரும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா OS இன்ஸ்டாலேஷனுக்கு சிலிக்கான் பவரோட ஒரு 512 GB Gen 3 NVMe கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் நீங்கள் Gen 4 NVMe போட்டுக்கலாம். கஸ்டமர் தேவை அப்படின்னா ஃபியூச்சரில் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கான ஸ்லாட்ஸ், ப்ரொவிஷன்ஸ், இடம் எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் 32 GB RAM. ஸோ இது 4 RAM ஸ்லாட்டோட வரக்கூடிய மதர் போர்டு. ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னொரு 16 GB ரெண்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரிப் நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பவரோட பியூர் கேமிங் RAM வித் ஹீட் சிங்க் கூட வரக்கூடிய பக்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு RAM. இதில் 16 GB 2 RAM 3200 MHz. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா DDR5 சீரிஸ் நம்ம போனோம் அப்படின்னா மதர் போர்டோட காஸ்ட்டை 25,000 தாண்டும். ஸோ ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னொரு 15,000 ரூபாய் 20,000 இதில் கூட போகும். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நான் உள்ள அட்டாச் பண்ணுறேன், அதில் டீட்டெயிலாக பாருங்க. இப்போ போர்டு, ப்ராசஸர், RAM நம்ம தூந்துட்டோம். ஸோ NVMe பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா SMPS. ஸோ SMPS இதுக்கு நம்ம RM750 தான் மினிமம் போடணும். ஏன்னா அதோட SMPS ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8,000, 9,000, 10,000 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஆனால் இந்த பிசி பில்டுக்கு இந்த 600 வாட்ஸ் பக்காவா போதுமானது தான். ஃபியூச்சரில் அவங்க இன்னொரு 2 ஹார்ட் டிஸ்க், இன்னொரு 2 SSD, இன்னொரு 16 GB RAM, இன்னொரு 2 எல்லாமே போட்டால் கூட இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு, இந்த பிசி பில்டுக்கு, இந்த கேபினெட்டுக்கு இந்த SMPS பக்கா சூட்டபிள் தான். இது வந்து பியூர் 600 வாட்ஸ் சில்வர் ஸ்டோனோட ஒரு 80+ சர்டிஃபைட் SMPS 24/7 யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான SMPS. இந்த SMPS மினிமம் நம்ம ஒரு 100 நம்பருக்கு மேலே திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பக்காவான SMPS. ஸோ அதுக்கடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ஒர்க்கு, ஓவர்லோடு ஒர்க்கு. ஸோ அதனால ஸ்டாக் கூலரை தூக்கிட்டு நம்ம ரேடியேட்டர் கூலர் போடுறோம். ஸோ ரேடியேட்டர் கூலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 240 ml ARGB ஃபேனோட ஒரு ARGB பம்போட வரக்கூடிய ஒரு சூப்பரான கூலர் தான். ஸோ இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் கோர்சேர் போனீங்க அப்படின்னா இதோட 2,000 ரூபாய் 2,000 கூட வரும். ஆனால் இதோட பில்ட் குவாலிட்டியும் சரி, இதோட ப்ராடக்ட் குவாலிட்டியும் சரி, கிட்டத்தட்ட 3 நாள் கஸ்டமருக்கு போட்டோம், பக்கா எஃபெக்ட். ஸோ இதுக்கெல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கேபினெட் பக்காவாக இருக்கணும். ஆன்டெக்கோட NX292 இது ஃப்ரண்ட்ல 3 ARGB ஃபேனு, பேக் சைடில் ஒரு 4 ARGB வந்துடும். ஸோ பிசி பில்ட் பண்ணி முடிச்சு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 ஃபேன்ஸ் உள்ள வந்துடும். ஏன்னா நார்மலாக ரேடியேட்டரில் 2 ARGB ஃபேன் வந்துடும், ஃப்ரண்ட்ல ARGB ஃபேன் 3, கிட்டத்தட்ட 5 ARGB ஃபேனு, ஒரு நார்மல் ஃபேன், கிட்டத்தட்ட 6 ஃபேனு. கேபினெட்டோட லுக் லைவ்ல பார்க்குறப்ப வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிசியை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ பிசி பில்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே வேற என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டே வரேன். நெக்ஸ்ட் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் லிங்க்கும் கொடுக்குறேன். அதுக்கடுத்து கஸ்டமர் ரிசீவ் பண்ணணும், அவங்களோட ஃபீட்பேக்ஸையும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு நாளைக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மினிமம் ஹையர் அண்ட் பிசி அப்படின்றது 3 PC 4 PC கொடுக்கும். எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் கொண்டு வர முடியாது, எல்லாத்துக்குமே தெரியும். அப்பப்போ ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போட்டே வருவேன். ஸோ ஒரு மாதத்துக்கு நாங்கள் 100 PCக்கு மேலே பில்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லைங்க, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 6 ஸ்டேட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். நம்மள்ட்ட பிசி பில்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வச்சுங்க, துணியில் பயமும் தயக்கமும் தேவையே கிடையாது. கரெக்டான ப்ரைஸிங், கரெக்டான ப்ராடக்ட்டு, கரெக்டான டெலிவரி, ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுற மட்டும் தான் உங்களோட. உங்களுக்கு தேவையான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. இன்னும் அடுத்தடுத்து ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸும் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம பில்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ மதர் போர்டோட லுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் லுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் VRMக்கு ஃபுல் ஹீட் சிங்க்கு. ஸோ
ஸோ ஹீட் சிங்க் இல்லாத விஆர்எம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஹீட் சிங்க்கு. ஸோ NVMeக்கும் ஹீட் சிங்க்கு. ஸோ இதில் NVMe Gen 4 சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கஸ்டமருக்கு Gen 3 NVMe போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா Gen 4 NVMe ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா 4 RAM ஸ்லாட் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக 16GB × 16GB 32GB RAM போட போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னொரு 32GB RAM கஸ்டமர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் நீங்கள் போர்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஸ்பிளே போட்டு HDMI போட்டு எல்லாமே இருக்குது. USB போட்டும் பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தட்ட 4 5 2 7 USB போட்டு. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் வேற அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் மதர் போர்டுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு 12th ஜென்ரேஷனில் நீங்கள் DDR4 RAM தான் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மதர் போர்டு, பக்காவான மதர் போர்டு. ஸோ நம்ம கஸ்டமருக்கு RTX கிராஃபிக்ஸ் கார்டு போடுறதுனால இதில் இருக்கிற டிஸ்பிளே போர்டு HDMI போர்ட்ஸ்லாம் நமக்கு அது யூசேஜ் கிடையாது. ஹாய் கைஸ், லாஸ்ட்டு மண்டே தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிசி பில்டுக்காக. தேர்ஸ்டே டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ டெலிவரி அப்போ அந்த பேக்கேஜிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த ஸ்க்ராட்சும் இல்லை, எல்லாம் பக்காவாக இருக்குது. கேபினெட்டும் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் எல்லா அசம்பிளியும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பக்காவாக இருக்குது. நம்ம கான்ஃபிகரேஷனுமே நல்ல கான்ஃபிகரேஷன். i7 ப்ராசஸர், 12th Gen, 32GB RAM, everything looking good. Totally I'm happy. Thanks.